செல்ல சைலண்டில் போட்டுருக்காங்க. குறிப்பாக வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் அவர்களுடைய நினைவு நாள் வருகிறது. இந்த நினைவு நாளில் பல்வேறு சமூக அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள் நினைவு அஞ்சலி செலுத்துவது என்பது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த முறை ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசுக்கு நன்றி தெரிவித்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு 3% செல்லுபடியாகும் என்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பை பெற்று தந்தமைக்காக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு பேரணி ஒன்றை ஆகஸ்ட் 20 நடத்த இருக்கிறோம். இந்த பேரணிக்கு மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கவிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அருந்ததியர் இடஒதுக்கீடு என்பது ஒரு சமூக நீதிக்கான ஒரு படிக்கட்டிலே ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல். இந்த உள்ளிடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி இருந்த சமயத்தில் இந்த உள்ஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதை ஆதித்தமிழர் கட்சி மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சில பேர் இன்றைக்கு தொடர்ந்து பேசி கொண்டிருந்தாலும் கூட இதற்கு எதிராக மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை ஒன்றிய அரசு புறந்தள்ள வேண்டும் என இந்த நேரத்தில் ஆதித்தமிழர் கட்சி வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 20 ஒண்டி வீரனுடைய நினைவு நாளில் சமூக நீதிக்காக, இந்த இடஒதுக்கீட்டிற்காக போராடிய அல்லது இந்த இடஒதுக்கீடை பெற்றுத்தந்த திமுகவுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் இந்த பேரணி நடைபெறுகிறது. இந்த இடஒதுக்கீடு என்பது வரக்கூடிய காலத்தில் மக்கள் தொகைக்கு ஏற்ப, குறிப்பாக ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு விரைந்து நடத்த வேண்டும் என ஆதித்தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. அந்த ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அருந்ததியர் சமூகத்தினருக்கு தாழ்த்தப்பட்டோருக்கான 18% இடஒதுக்கீட்டில் சமபங்கை கொடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். குறிப்பாக இன்றைக்கு 18% இடஒதுக்கீட்டில் குறைந்தபட்சம் 6% அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீட்டை அளிக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதேபோல் திமுக ஆட்சியிலேயே அருந்ததியர் அல்லாத பட்சத்தில் மற்றவர்களை கொண்டு அருந்ததியர் இடஒதுக்கீட்டை நிரப்பலாம் என்கிற ஒரு திருத்தம் இருக்கிறது. அந்த திருத்தத்தை, குறிப்பாக ஜீவோ நம்பர் 61 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று ஆதித்தமிழர் கட்சி தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. அதேபோல் இந்த அரசுக்கு, குறிப்பாக திராவிட மாடல் அரசுக்கு நன்றி தெரிவித்து விரைவில் ஒரு பாராட்டு விழாவை ஆதித்தமிழர் கட்சி நடத்த இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக்கொள்ள, மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் திருமாவளவன் அவர்களே என்ன சொல்வார்னா, அருந்ததியருக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை நான் எதிர்க்கலை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறாருன்னா, உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு அல்ல, இதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி உச்சநீதிமன்றம் மறு ஆய்வு செய்யும் பொழுது மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒருவேளை அடுத்து சொல்லிவிட்டால் அருந்ததியர் இடஒதுக்கீடு என்பதும் காலியாகிவிடும். இல்லை, அதுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அருந்ததியர் இடஒதுக்கீடுக்கு எதிரான அவருடைய இந்த நிலைப்பாடு என்பது உள்ளபடியே மிகவும் வேதனை அளிக்கிறது. அவர் ஒரு பொது தலைவராக இன்றைக்கு எல்லோராலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார். அப்படி வந்த பிறகும் கூட அவருடைய அந்த சாதி உணர்வோடு தான் அவருடைய நடவடிக்கைகள், ஒரு உற்சாதி உணர்வோடு தான் நடந்து கொள்கிறார் என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. அவருக்கு ஒரு பின்பலமாக அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் தொடர்ந்து பல வன்மத்தோடு பல செய்திகளை பதிவு செய்து வருகிறார். இன்றைக்கு அவருடைய இத்தகையான ஒரு நிலைப்பாடு தான் இந்த ஒட்டுமொத்த தலித் மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய வேலை. என்னன்னா, இதுதான் கெடுக்கும். உள்ஒதுக்கீடு கொடுப்பது என்பது நிச்சயமாக கெடுக்காது. ஏற்கனவே கல்வி இன்றைக்கு மாநிலங்களுடைய பட்டியலிருந்து மாறி அது மத்திய அரசுடைய பட்டியலுக்கு போய்விடுச்சு. நிறைய மாநில அரசுடைய அதிகாரங்கள்லாம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில்
இந்த தீர்ப்பு என்பது மாநில அரசுடைய அதிகாரத்திற்கு ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த தீர்ப்பை வரவேற்கணுமே தவிர மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லுவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக செயல்படுகிறாரா என்கிற கேள்விதான் நமக்கு எழுகிறது. ஒருவேளை அவர் ஒன்றிய பாஜக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறாரா என்கிற ஐயப்பாட்டியை நமக்கு எழுப்புகிறது. ஏன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் உள்ஒதுக்கீடு வழங்குகின்ற இந்த அதிகாரத்தை ஒன்றிய அரசுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசுக்கு தான் அவர் கொடுக்க சொல்கிறார். ஏற்கனவே அவர் பிஜேபி கூட்டணியில் இருக்காரா அல்லது திமுக கூட்டணியில் இருக்கிறாரா என்கிற கேள்வி எழுகிறது. மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்குவதை வரவேற்கணும். அதைத்தான் நாம் விரும்புகிறோம். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் அதான் சரியானதாக இருக்கும். இன்றைக்கு வன்னியர் மக்களுக்கான இடஒதுக்கீடு இன்றைக்கு அது காணாமல் போய்விட்டது. அதை கூட தரவுகள் சேகரிக்கப்பட்டு வன்னியர் மக்களுக்கான உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தான் நாம் வலியுறுத்துகிறோம். எந்தெந்த சமூகங்களுக்கு சமூக நீதி வேண்டுமோ அது கண்டிப்பாக சென்று சேரடைய வேண்டும். அதில் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களில் கடைக்கோடியில் இருப்பவர்கள் அருந்ததியர் மக்கள், அவர்களுடைய நிலையை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த தீர்ப்பு வந்த உடனே எல்லா தலைவர்களும் இப்போ டெல்லியில் போய் சந்திக்கிறார். கார்கேவை பார்க்குறாரு, ராகுல் காந்தி பார்க்குறாரு, ராம்தாஸ் அத்வாலியை கூட பார்க்குறாரு, பிஜேபி கூட்டணியிலேருந்து கூட பரவாயில்லன்னு சொல்லி அவங்கள கூட பார்க்குறாரு. இப்படியெல்லாம் போய் வேகமாக போய் அண்ணன் ரவிக்குமாரும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் பார்க்குறாங்க. இப்போ நாங்கள்லாம் யாரை போய் பார்க்குறோம் சொல்லுங்கள்? நாங்கள்லாம் பத்திரிகையாளர் உங்களை மாதிரியான ஆட்களை தமிழ்நாட்டு கட்சிகளை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அருந்ததியர் மக்கள் ஒரு ஏழை எளிய மக்களுக்கான இடஒதுக்கீட்டை தடுப்பதற்கான ஒரு பணியை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முன்னெடுக்கிறார் என்று சொன்னால் இது உண்மையாகவே வேதனையிலும் வேதனையாக இருக்கிறது. ஏற்கனவே புதிய தமிழம் கட்சியுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த அருந்ததியர் மக்களுடைய உள்ளிடஒதுக்கீடை எதிர்த்தார், இன்றைக்கும் எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறார். அந்த பட்டியலில் இப்போது அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சேர்கிறார். ஆகவே இவர்களுடைய நோக்கம் என்பது ஒரு நிரந்தரமான ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் தெரிகிறது. யாருமே அடித்தள மக்களிலிருந்து மேலே வந்துவிடக்கூடாது. தலித் மக்களாக இருந்தால் கூட அதில் நாம தான் மேலே இருக்கணும், நமக்கு கீழே தான் மற்றவங்க இருக்கணும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது என்பதைத்தான் அந்த சிந்தனையைத்தான் இவர்கள் சொல்லக்கூடிய சனாதனம் என்கிற அந்த சிந்தனை அவர்களுக்குள்ளாகவே இருக்கிறது என்பதைத்தான் இந்த கருத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. ஆகவே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களிலும் கடைக்கோடியில் இருக்கின்ற அருந்ததியர் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்குள்ளே ஏற்றதாலும் இருக்க தான் செய்கிறது. ஆனால் இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீட்டிற்காக போராடிய எங்களை போன்றவர்களை பார்த்து அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறார்? இவங்கெல்லாம் அற்பர்கள், இவங்கெல்லாம் அறிவெளிகள், இவங்கெல்லாம் மூடர்கள் என்று அருந்ததியர் இயக்க தலைவர்களை அல்லது அருந்ததியர்களுக்காக ஆதரவாக பேசக்கூடிய அனைத்து தலைவர்களையும் முட்டாள்களைப் போல சித்தரித்து அவர் பேசுகிறார். உண்மையாகவே அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் இப்படி பேசுவதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ எனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது என்கிற அந்த சிந்தனையைத்தான் சனாதன சிந்தனை நம்ம சொல்கிறோம். அப்போ நான் பெரிய ஆள், மற்றவங்களாம் எனக்கு கீழே. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசியிருக்கார். பேசுனதை தான் நம்ம சொல்கிறோம், இல்லைன்னு சொல்ல வரலை. அதனால் அவருடைய சிந்தனை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சனாதன சிந்தனை எல்லாருக்குள்ளே இருக்கிறது. அவருடைய சிந்தனை இப்போது வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. அருந்த இடஒதுக்கீடை எதிர்ப்பதன் மூலமாக அவருடைய சனாதன சிந்தனை வெளிப்படுகிறது. இதை நாம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிற முடியும். இதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு சாதி ஒழிப்புக்கான ஒரு நடவடிக்கைன்னு வரும் பொழுது இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்காமல் பட்டியல் சாதிக்குள்ளே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளே நம்ம ஒழிக்க முடியலைன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களை பார்த்து எங்களை நீங்கள் ஜாதி பார்க்காதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதாவது நியாயம் இருக்கா?